அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முடிந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது குறித்து எதிர்க்கட்சிகளும் பேசவில்லை, ஆளும் கட்சியும் பேசவில்லை. அது குறித்து யாரும் அக்கறை கொள்வதாக இல்லை. அடிப்படையில் கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் அடிப்படை வசதிகளின்றி அதிகாரிகளிடம் மாட்டிக்கொண்டு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளுக்கு இப்பொழுது இறக்கை முளைத்து விட்டது. ஏற்கனவே அவர்களை கையில் பிடிக்க முடியாது. மக்கள் எதற்கு சென்றாலும் அதற்கு லஞ்சம் வாங்குவார்கள். சாதாரணமாக ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட 500, 1000 கொடுத்தால்தான் பதிவு செய்வார்கள். ஊராட்சியிலிருந்து ஒன்றை கூட லஞ்சம் கொடுக்காமல் மக்களால் வாங்க முடியாது, பெற முடியாது. எதற்கெடுத்தாலும் இப்பொழுது நாங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்காக காசு கொடுங்க. 80 ரூபா ரசீதுக்கு 500 ரூபா கொடுக்கணும், 120 ரூபா ரசீதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். வீடு கட்டணும்னு சொன்னால் கூட அதுக்கு லஞ்சம். ஏன்னா ஒரு கிராமத்துக்கு குறைஞ்சது 3 வீடு 4 வீடு தான் வருது. அதுக்கு போட்டி. அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு அதிகாரிகள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மக்கள் காத்து கிடக்கிறாங்க. போன அரசிலாவது 1 லட்சம் வீடு ஒதுக்குனாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த அரசு, தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் 70,000 வீடுகள்னு அறிவிச்சிருக்கிறாரு. 13,000 ஊராட்சிகள் இருக்கும்போது 70,000 வீடுகள்ன்றது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடு கூட ஊராட்சிக்கு கொடுக்க முடியாது. அப்போ இந்த மக்கள் லஞ்சம் கொடுப்பதற்கு தள்ளப்படுகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் ஓரளவிற்கு இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை, சிரமங்களை குறைக்கலாம். அது குறித்து யாரும் வாய் திறக்கவில்லை. 6 மாதத்திற்கு ஒரு முறை தனி அலுவலர், அதாவது ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட்னு சொல்கிறத ரெனியூவல் பண்ணுவாங்க. அது அரசு இந்த முறை ஜூலை 6ஆம் தேதி ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 6ன்னு சொன்னால் அதிலிருந்து 6 மாதம் டேட்டு கொடுத்துருக்கணும். ஆனால் அக்டோபர் 19 வரைக்கும் தான் அவங்க ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்டோபர் 10 அப்படின்னா அதன் பிறகு அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா என்று அனைவரும் உற்று நோக்குகிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பொழுதே அவர்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து விடலாம். அதுபோல் அடிப்படையில் ஒரு ஊராட்சியில் தலைவருக்கோ அல்லது உறுப்பினருக்கோ நிற்க வேண்டுமானால் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இப்பொழுதே தயார் செய்து கொள்ளலாம். குறிப்பாக பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. 10ஓட 11னா அவங்களும் ஒரு ஊராட்சி தலைவராக இருந்துட்டு போயிடலாம். அப்படி தான் செய்யலாம் ஒழிஞ்சு மக்களுக்கான சேவைகளை உங்களால் செய்ய முடியாது. 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு தலைவராகி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அந்த 10-20 லட்சம் செலவு பண்ணிங்களா, அந்த காசை கூட உங்களால் திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாது. சம்பளம்னு ஒன்று கொடுத்தா தானே நீங்கள் அந்த காசை திருப்பி எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு என்ன ஒரு 50,000 சம்பளம் கொடுத்தா கூட நீங்கள் 5 வருஷத்தில் 20 லட்ச ரூபாயை நீங்கள் சம்பாதிச்சிட முடியுமா? அதாவது ஊராட்சி தலைவர்ன்ற பதவி ஒரு கௌரவ பதவி, அவ்வளோதான். அந்த கௌரவ பதவிக்காக 10 லட்சம் 20 லட்சம் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு வீடு வீடாக போய் மக்களுடைய காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அப்படி ஜெயிச்சு நீங்கள் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது. ஏன்னா அதிகாரிகள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கான். நீ நினைக்கலாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்ததால் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லி. எதுவும் ஊராட்சி தலைவர் கையில் இல்லை. வெறும் பேப்பராக அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. எல்லா அதிகாரமும் செயல்படுத்துறதுக்கு அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. நீ ஒருத்தவங்களுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி இவங்களுக்கு ஒரு 100 நாள் கார்டு கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அதிகாரிகிட்ட. அவன் காசு வாங்காமல் கொடுக்கவே மாட்டான். மக்கள் நேரடியாக போனாலும் சரி,
மக்கள் பிரதிநிதிகள் சொன்னாலும் சரி, அப்படி அதிகாரிகளை வந்து நீங்கள் நேர்மையாக தான் இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லினீங்கன்னா உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது. உங்கள் பஞ்சாயத்தை புள்ளி வச்சுருவாங்க. உங்களுடைய கோப்புகள் தள்ளி வைக்கப்படும். காலதாமதப்படுத்தி உங்களை மன உளைச்சலாக்கி உங்களை வந்து ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்க. அதாவது பயமத்தில் புதுசாக நிற்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு கௌரவ பதவி என்பதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கூட பேசினார் பாருங்க. நான் என்னுடைய தொகுதியை சுற்றி பார்க்குறது கூட என்கிட்ட கார் வசதி இல்லை, செருப்பு போடுறது கூட வழி இல்லாமல் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, ஜோதிமணி சொல்லியிருக்கார். இதுக்கே எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் இருக்குது, எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் இருக்குது, பயணப்படி இருக்குது, பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் அலவன்ஸ் இருக்குது, இதர சலுகைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு அது பத்தலை மக்கள் பணி செய்ய அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இதை நாடே பார்க்குது. இப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அது குறித்து பரிசீலனை பண்ணி புதுசாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனவங்களுக்கெல்லாம் சில சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா ஒரு செய்தி. இப்போ அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான். அவங்களுக்கு சம்பளம் தரப்படுது, சில அலவன்ஸுகள் தராங்க. அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு உறுப்பினர்களும். அவங்களுக்கு அரசு என்ன செய்யுது? அவங்க மட்டும் மக்களை சுற்றி பார்க்குறது இல்லையா? மக்களுடைய பிரச்சனைகளை கேட்குறது இல்லையா? ஒரு எம்எல்ஏவை விட ஊராட்சி தலைவருக்கு தான் பொறுப்பு அதிகம். யார் இறந்தாலும் ஊராட்சி தலைவர் போகணும், யார் கல்யாணம் பண்ணாலும் போகணும், ஒவ்வொரு வீட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் அந்த வீட்டில் ஒரு மனிதனாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அடிப்படையில் லைட் எறிகிறதுலேருந்து தண்ணி வரலன்றதுலேருந்து குப்பை அள்ள பொருளிலேருந்து சின்ன சின்ன அத்தனை பிரச்சனைகளையும் ஊராட்சி தலைவர் தான் செய்யணும். ஊராட்சி தலைவருக்கு தான் அவ்வளோ பெரிய கடமை இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு எதுவுமே இந்த அரசு செய்வது இல்லை. உங்களுக்கு வந்து அதுக்கான அதிகாரமும் முழுசாக வழங்கப்படவில்லை. பெயரளவுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. எனவே ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட விரும்புபவர்கள் குறைந்தபட்சம் நேர்மையாக வெல்ல வேண்டும். செலவு இல்லாமல் ஜெயிச்சாதான் நீங்கள் வந்து நல்லது செய்ய முடியும். ஓட்டை எப்படி வேணாலும் வாங்கலான்ட்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க. இது குறித்தெல்லாம் உங்களிடம் தொடர்ந்து நான் பேச இருக்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் தயாராகி கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி.